கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாக இந்த மாலை நேரத்திலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாக தேவன் அடியேனுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். மீண்டுமாக இந்த வேளையிலே நாம் ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து இந்த நாளின் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தம் நிறைந்தவரே, இந்த அருமையான மாலை வேளையிலும் உமது குமாரனும் எங்களுடைய அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உமது வேதாகம சத்தியங்களை புரிந்து கொள்ள எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையை தாரும். நாங்கள் புரிந்து கொண்டு சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினாலே நாங்கள் விடுதலை ஆக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்கிற தேவனுடைய சித்தத்தின்படி நாம் அனைவருமாக கூடி வந்து ஆண்டவருடைய சத்தியங்களை படிக்க தேவன் கிருபை செய்து வருகிறார். ஆகையினாலே நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த வாரத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, லூசிஃபர் தேவனை புரிந்து கொள்ளவில்லை என்கிற ஒரு கருத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தோம். எப்படி அந்த முதலாளியை தொழிலாளி புரிந்து கொள்ளாமல் பேசினாப்லையோ, அதுபோல பரலோகத்துல படைக்கப்பட்ட லூசிஃபர் படைத்தவரை புரிந்து கொள்ளாமல் அங்கே என்ன செய்தார் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக, இருதயத்தில் உண்டான இச்சையினால் நியாயப்பிரமாணத்தை மீறினான் என்றும் நம்ம பார்த்தோம். இந்த இரண்டு கருத்துக்களை தான் கடந்த வாரத்தில் நம்ம படித்தோம். தொடர்ந்து இந்த பாவ சூழ்நிலைக்கு பிறகு அந்த பரலோகத்திலே என்னதான் நடந்தது என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில். இங்கே முதலாவது, ஒரு மனிதன் இன்னொருவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது அந்த இரண்டு மனிதனும் தனியாக போய் என்ன செய்யலாம்னா பேசலாம். அப்படி அந்த பேசும் பொழுது தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டால் பாவத்தை மன்னித்து இருவரும் சமாதானமாக வேண்டும். அல்லது இரண்டொருவரை கூட்டிக் கொண்டு சென்று அவரோடு பேச வேண்டும். அதற்கு செவிகொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்தி, சபைக்கும் செவிகொடாமல் போனால் அவனை அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் நாம் கருத வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்கிற நமக்கு ஒரு திட்டத்தை, ஒரு பிரின்சிபல நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதே போல பரலோகத்துல இப்படி ஒருவன் தவறு செய்து விட்டான், லூசிஃபர். இப்போ பரலோகம் எப்படி இந்த லூசிஃபரை அப்ரோச் பண்ணியிருக்கும் அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த திட்டங்கள் பரலோகத்திலே அமுல்படுத்தப்பட்டிருக்குமா? இந்த திட்டங்களை நிறைவேற்றியிருப்பார்களா? என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பூலோகத்தில் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வழிமுறை பரலோகத்திலும் செயல்படுத்தப்படுமா? செயல்படுத்தப்படும். ஏனென்றால் ஆண்டவர் ஒருபோதும் அவருடைய பிரின்சிபல எந்த காரணத்தை கொண்டும் மாற்றிக்கொள்ள மாட்டார். பரலோகத்திலே என்ன பிரின்சிபலோ அதே பிரின்சிபல் தான் பூலோகத்திலையும் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புவார். லூசிஃபரின் பாவத்திற்கு பின்பு நடந்தது என்ன என்பதை இந்த நாளிலே நாம் வேதாகம வசனங்களிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது என்று வெளிப்படுத்தின புத்தகம்
12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே முக்கியமான ஒரு கருத்துக்கள நம்ம ஹைலைட் பண்ணி பார்க்கிறோம். இங்க ஒரு பெரிய வலுசர்ப்பம் இருந்தது என்று ஆவியானவர் யோவான் மூலமாக நமக்கு எழுதிக் கொடுக்கிறார். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அந்த பெரிய வலுசர்ப்பம் என்ன பண்ணுது அப்படின்னா, வசனம் 4 சொல்கிறது, "அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து, அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று." பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே, அந்த பிள்ளையை பட்சித்துப் போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது என்று நாம் பார்க்கிறோம். 3வது வசனத்தில நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. 4வது வசனத்தில நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அந்த வலுசர்ப்பத்துக்கு ஒரு வால் ஒன்று இருக்கிறது. இந்த வால் என்ன செய்தது அப்படின்னா, வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து. அப்போ வானத்துல பல நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கு நட்சத்திரத்தை இந்த பெரிய வலுசர்ப்பத்தின் வாள் தன் பக்கம் இழுத்து கொண்டது என்று இங்கே தீர்க்க தரிசனமாக யோவான் இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டுகிறார். நாம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த 2 வசனங்களிலிருந்து பெரிய வலுசர்ப்பம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2வதாக அந்த பெரிய வலுசர்ப்பம் தன்னுடைய வால் மூலமாக எப்படி அந்த நட்சத்திரங்களை தன் பக்கம் இழுத்துக் கொண்டது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3வது, அந்த வானத்தில இருந்த நட்சத்திரங்கள் என்றால் என்ன? இதெல்லாம் அடையாளமாக தேவ ஆவியானவர் யோவான் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆக இந்த அடையாளங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த அடையாளங்கள் எதை அடையாளப்படுத்துகிறது என்று வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் நம்ப வேண்டும். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த வலுசர்ப்பம் என்ன? அதனுடைய வால் என்ன? அதன் நட்சத்திரங்கள் என்ன என்பதை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. இங்கே நாம் பார்க்கிறோம், பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம். அப்படின்னா இங்க வசனமே நமக்கு விளக்குகிறது. பெரிய வலுசர்ப்பம் என்றால் என்ன? அந்த கேள்விக்கான பதில நம்ம வசனத்திலிருந்து கொடுப்போம்னு சொன்னா என்ன பதில் சொல்லலாம்? கண்டிப்பா அது பிசாசு அல்லது அது சாத்தான் என்கிற பெயரினால சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆக வசனத்திலிருந்து நம்ம கருத்துக்களை எடுக்கணும். பெரிய வலுசர்ப்பம் என்பது அது சாத்தானை குறிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, பெரிய வலுசர்ப்பம் சாத்தானை குறிக்கிறது. 2வதாக, மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால். 2வதாக நாம் என்ன பார்க்க வந்திருக்கிறோம்னு சொன்னா, இந்த பெரிய வலுசர்ப்பத்தின் வால் என்ன செஞ்சுச்சு? வானத்து நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை தன் பக்கம் இழுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த வால் என்பது என்ன? வாள பயன்படுத்தி நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை தன் பக்கம் இழுத்துச்சே, அந்த வால் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, இங்கே வசனம் சொல்கிறது, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால். அப்போ பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிற நபர்தான் அந்த வால். அப்போ இங்க பெரிய வலுசர்ப்பம் சாத்தான் என்றால், சாத்தானுடைய வால் எது? பொய் போதகம். அப்போ பரலோகத்துல சாத்தான் பொய் போதகத்தை அவன் போதித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் யாருக்கு இந்த போதகத்தை அவன் கொடுத்தான்?
என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். பெரிய வலுசர்ப்பத்தின் வால் என்பது பொய் போதகத்தை குறிக்கிறது. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் இல்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் யூத ஜனங்களை குறித்து பேசுகிறார். இந்த ஜனங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்கள் யாரை பிதாவாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவருடைய கிரியைகள் பிசாசினுடைய கிரியைகளைப் போல இருப்பதினாலே பிசாசு தான் அவர்களுடைய பிதா என்று அங்கே கண்டிக்கிற வார்த்தைகளினாலே பேசுவதை நாம் பார்க்கிறோம். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன். அவன் இச்சை நிறைந்தவன் என்று சொல்லுவதையும் நாம் பார்க்கிறோம். அவனிடத்தில் சத்தியம் இல்லை என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆண்டவருடைய வார்த்தையில அவன் குற்றத்தை கண்டுபிடிப்பது மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்த ஞானத்தினால அவன் என்ன செய்வான் சொன்னா, இதுதான் சத்தியம் என்று சொல்லி அசத்தியத்தை அவன் போதிப்பான் என்று இங்கே வசனத்தின் வழியாக கிறிஸ்துவானவர் நமக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆக பெரிய வலுசர்ப்பம் சாத்தான், பெரிய வலுசர்ப்பத்தின் வாள் பொய் போதகம். இங்கே சாத்தான் பொய் போதகம் செய்து அங்கே வானத்து நட்சத்திரங்களை மூன்றில் ஒரு பகுதியை தன் பக்கம் இழுத்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த நட்சத்திரங்கள் எதை குறிக்கிறது? அதையும் நாம் வேத வசனங்களின் வழியாக நாம் பார்க்க இருக்கிறோம். சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் என்று வேத வசனம் சொல்கிறது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இங்கே குத்து விளக்கு சபைகளை குறித்து பேசுகிறது. அங்கே நட்சத்திரங்கள் எதை குறித்து பேசுகிறது என்று பார்த்தோமானால் அது தூதர்களை குறிக்கிறது. அப்போ பரலோகத்துல நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பரலோகத்தின் தூதர்களை அது சுட்டி காட்டுகிறது. அப்போ வானத்திலே மூன்றில் ஒரு பங்கு சாத்தானுடைய தூதர்களாக மாறினார்கள். அப்படியானால் எப்படி அந்த தேவனால் படைக்கப்பட்ட தூதர்களை சாத்தான் தன்னுடைய வழியிலே தன்னுடைய பக்கத்திலே இழுத்து கொண்டான்? அவன் பொய் போதகம் பேசி அவர்களை தன் பக்கத்தில் இழுத்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். பெரிய வலுசர்ப்பம் எதை குறிக்கிறது? பெரிய வலுசர்ப்பம் அது சாத்தானை குறிக்கிறது. வால் பொய் போதகத்தை குறிக்கிறது. நட்சத்திரங்கள் தேவ தூதர்களை குறிக்கிறது. அப்போ பரலோகத்தில் சாத்தான் பொய் போதகத்தின் வழியாக மூன்றில் ஒரு பங்கு தேவ தூதர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டான் என்று வேத வாக்கியம் நமக்கு விளக்குவதை நாம் பார்க்கிறோம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. இங்கே மிகப்பெரிய ஒரு யுத்தம் பரலோகத்திலே உண்டாகிறது. அது ஆன்மீக போராட்டம், நன்மைக்கும் தீமைக்குமான ஒரு போராட்டம். நன்மை பகுதியிலே தேவனும் தேவனை சார்ந்த 2 பங்கு தூதர்களும் இருக்கிறார்கள். இங்க தீமையின் அருகாமையிலே பெரிய வலுசர்ப்பமாகிய சாத்தானும் சாத்தானுடைய தூதர்களாக மூன்றில் ஒரு பங்கு தூதர்களும் இருக்கிறார்கள். இந்த 2 கூட்டத்திற்கும் ஒரு யுத்தம், ஒரு ஆவிக்குரிய போராட்டம், நன்மைக்கும் தீமைக்குமான ஒரு போராட்டம் நடக்கிறது என்பதை குறித்து இங்கு தீர்க்க தரிசனமாக அவர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். லூசிஃபர் எப்படி பரலோகத்தில் தேவ தூதர்களை வஞ்சித்தான் என்பதை
நாம் வேத வசனங்களின் வழியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்கு வேதாகமத்திலிருந்து ஒரு உதாரணம் ஒன்று இருக்கிறது. அந்த சம்பவத்தின் மூலமாக இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த சம்பவம் என்ன என்று பார்த்தால், தாவீது, அப்சலோம். இந்த தாவீது, அப்சலோமுடைய அனுபவத்தில் இருந்து பரலோக அனுபவங்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்படத்தக்கவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. இங்கே அப்சலோமை குறித்து ஆவியானவர் என்ன சாட்சி பகர்கிறார் என்று சொன்னால், உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் ஒரு பழுதும் இல்லை. அப்படின்னா அவனுடைய உடல் அளவில எந்த நோய்களும் அவனிடத்துல இல்லை. அவன் ஒரு ஆரோக்கியமான உடலை பெற்றவனாக இருக்கிறான். அதே போல பரலோகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, சாத்தான் எப்படி இருந்தான்? பூரண அழகுள்ளவன். அவனிடத்துல எந்த குறைவும் இல்லை. இங்க ஒரு பழுதும் இல்லை என்கிற வார்த்தை, ஒரு குறைவும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இங்கே அப்சலோம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறான் என்று ஆவியானவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அப்போது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாய் இருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். அன்றைக்கு தாவீது ராஜாவாக இருக்கும்போது, அந்த தாவீதினிடத்தில அநேக இஸ்ரவேலர்கள் ஒரு நியாயம் விசாரிப்பதற்காக கடந்து போவார்கள். அப்படி போகிற வேளையில அந்த பட்டணத்துல போகிற வழியில அப்சலோம் நின்று கொண்டு என்ன சொல்லுவார்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களிடத்துல காரியம் நேர்மையா இருக்கிறது. ஆனா, நீங்க போய் நியாயம் விசாரிக்க தாவீதினிடத்துல போனீங்கன்னு சொன்னா, உங்க நியாயத்தை சரியாக விசாரிப்பதற்கு அங்க ஒருவரும் இல்லை. அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களிடத்துல அவன் பேசுவதை நாம் பார்க்கிறோம். பின்னும் அப்சலோம், வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும். இப்ப என் தகப்பனாகிய தாவீதினிடத்துல உங்களுடைய காரியத்தை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. ஆக என்னிடத்துல வாருங்கள். நான் என்ன செய்றேன்? உங்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு நீங்க என்ன வந்து தேசத்திலே நியாயாதிபதியாக வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களிடத்துல பேசுகிற காரியங்களை நாம் இங்க படிக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். எவனாவது ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவனை தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இங்க பார்க்கிறோம். ஒரு மனிதன் இஸ்ரவேலன் அங்க அப்சலோமை வணங்க வரும்போது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் எப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வணங்க முடியும்? வணங்குகிற அளவுக்கு தவறான வார்த்தைகளை பேசி என்ன செய்துட்டான்? ஜனங்கள தன் பக்கம் இழுக்க அவன் முயற்சிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கலாம். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்திலே நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து, இஸ்ரவேல் மனிதருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே அப்சலோம் தாவீதினிடத்திலே செல்லக்கூடிய ஜனங்களை தன் பக்கமாக இழுத்துக் கொள்ளும்போது, அவன் என்ன பொய் பேசனான் அப்படின்னா, நீங்க ராஜா கிட்ட போனீங்கன்னா, ராஜாவினிடத்தில உங்கள நியாயம் விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று ஒரு பொய்யை அவன் அங்கே ஜனங்களிடத்தில பேசினான். இப்ப யாரும் நியாயம் விசாரிக்க ஆள் இல்ல அப்படின்றதுனால, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க. நான் என்ன செய்றேன்? நியாயம் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா ஜனங்களையும் தன் பக்கம் இழுக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். பரலோகத்துல நியாய தீர்ப்பு கொடுக்கிற வேலையை தேவன் கிறிஸ்துவுக்கு கொடுத்திருந்தார். நாம் வசனங்களிலே வாசிக்கிறோம். இப்ப பரலோகத்துல நியாயம் விசாரிக்க ஆள் இல்லை என்று சாத்தான் பொய் சொல்வது போல,
இங்க பூமியிலே ஒரு மனிதனும் உன்னுடைய நியாயத்தை விசாரிப்பதற்கு இல்லை. நீங்க எல்லாம் என் பக்கம் வாங்கன்னு சொல்லி தவறான பொய் போதனைகளை கொடுத்து ஜனங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணிட்டான் அவன்? கவர்ந்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பொருட்பாடம் என்ன? இந்த வேதாகம சம்பவத்தில் தாவீது பிதாவுக்கு ஒப்பிட்டும், அப்சலோம் சாத்தானுக்கு ஒப்பிட்டும் இந்த சம்பவத்தை நாம் சித்தரித்து பார்க்கிறோம். பரலோகத்திலே நடந்த சம்பவங்கள் அ என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு, பூலோக சம்பவங்களின் வழியாக ஆண்டவர் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். சரி, இங்கே தொடர்ந்து இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். எப்படி தேவதூதர்களை வஞ்சித்தான் என்பதை புரிந்து கொள்ள மற்றொரு வேத பாட விளக்கமும் வேதாகமத்திலே இருக்கிறது. அந்த வேதாகம பாடத்தை நாம் எடுத்து இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். யோபு புத்தகத்திற்கு நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். இந்த யோபு புத்தகம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய நினைவுக்கு வருவது என்ன என்று சொன்னால், அ யோபுவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்போது, சாத்தான் அவனுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு, அவனுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்குகிற அளவுக்கு தேவனிடத்தில பெர்மிஷன் வாங்கி, அவனுடைய குடும்பத்த அழிச்சு, அவனுடைய சொத்துக்கள அழிச்சு, அவனையும் அழிக்கிற அளவுக்கு அ அநேக வியாதிகளை கொண்டு வந்து, தேவனை தூஷிக்கும்படிக்கு அவனுடைய சூழ்நிலையை மாற்றி அமைத்தான் சாத்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட யோபு தேவனுக்கு பயந்தவனாக, தேவனுக்கு பிரியமானதை செய்தவனாக, அவன் தேவனை குறித்து குறை சொல்லாதவனாக அவன் இருந்ததினாலே, பார்த்தீங்கன்னா அவனுடைய பின்னிலைமை எப்படி இருந்துச்சு? முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக நன்மையான ஒரு காரியமாக இருந்துச்சு. அப்போ இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களால் தேவன் யோபுவை வழிநடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த இடைப்பட்ட நேரத்தில அ நல்ல ச சௌகரியமா வாழ்ந்த நாட்களுக்கும், அந்த சௌகரியமான சூழ்நிலை எல்லாம் அவரை விட்டு நீங்கி, அவருடைய வாழ்க்கை மோசமாக வந்த சூழ்நிலைக்கும், மீண்டுமாக ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதித்த இந்த காரியங்கள் மாத்திரம் தான் யோபு புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அதோடு கூட இவருடைய வருத்தமான நாட்களிலே, இவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேரும் யோபுவினிடத்தில வந்து பேசுகிற வசனங்களை நாம் அநேக அதிகாரங்களிலே பார்க்கிறோம். முதலாவது ஒரு நபர் பேசுவார். அதற்கு யோபு என்ன பண்ணுவாரு? பதில் கொடுப்பார். அடுத்து 2வது ஒரு நபர் பேசுவார். அதற்கும் யோபு என்ன பண்ணுவாரு? பதில் கொடுப்பார். அடுத்து 3வது ஒரு நபர் பேசுவார். அதற்கும் யோபு பதில் கொடுப்பார். இப்படி ஒரு ரவுண்டு மட்டும் இல்ல. மொத்தம் 3 ரவுண்டு அவர்கள் பேசுவார்கள். அதற்கு பதிலை யோபு கொடுத்துக் கொண்டே வருவார். இப்படி சம்பவங்கள் எல்லாம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக வரும்பொழுது யோபு 42ஆம் அதிகாரத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த 42ஆம் அதிகாரத்தை நாம் ஆராயும் பொழுது, அதிலுள்ள வசனங்களின் வழியாக ஆண்டவர் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். அந்த 42ஆம் அதிகாரத்துல தேவன் பேசுகிற வார்த்தைகள் என்ன? அந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு யோபு 4ஆம் அதிகாரத்துக்கும், யோபு 15ஆம் அதிகாரத்துக்கும் நாம் கடந்து செல்ல வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆக இந்த நாளினுடைய செய்திக்காக எப்படி சாத்தான் பரலோகத்தில் தேவதூதர்களை வஞ்சித்தான் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த 3 அதிகாரங்களை எடுத்து நாம் சிந்திக்கப் போகிறோம். இந்த அதிகாரங்களின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய பாடங்கள் அநேகம் உண்டு. நம்ம தொடர்ந்து பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். யோபு 42 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின்.
கர்த்தர் தோமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இங்கே பார்க்கிறோம், கர்த்தர் எலிப்பாசினிடத்துல பேசுகிறார். எலிப்பாசு கிட்ட மாத்திரம் பேசுற மாதிரி இல்ல. எலிப்பாஸ் மேல எப்படி கோபம் இருக்குதோ அது போல உன்னுடைய 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது என்கிற ஒரு கருத்தை எலிப்பாசினிடத்துல வைக்கிறார். ஏன் இந்த 3 சகோதரர்களிடத்திலும் ஆண்டவர் கோபப்படுகிறார்? அதற்கான காரணம் என்ன? அந்த வசனத்திலே பார்க்கிறோம், என் தாசனாகிய யோபு பேசினது போல். இந்த 3 ரவுண்டுல 3 பேரும் அநேக வார்த்தைகளை பேசும்போது, அவர்கள் பேசின வார்த்தைகள் பார்த்தீங்க சொன்னா, நிதானமாயில்லை. நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நான் யார் என்பதை நீங்கள் சரியாக அறிந்து பேசவில்லை. என்னுடைய குணம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து பேசவில்லை. ஆனால் நீங்க பேசின அனைத்து வார்த்தைகளுக்கும் பதில் கொடுக்கும் வண்ணமாக யோபு பேசினாப்ல. ஆனா யோபு நான் யார் என்பதை அவன் புரிந்து பேசினான் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். வசனம் 8க்குள்ள போறோம். ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். வசனம் 7ல சொன்ன அதே கருத்தை மீண்டுமாக அவர் பதிவிடுகிறார். அப்போ என்னுடைய தாசன் பேசினது போல நீங்க பேசல. அப்போ நீங்க என்ன செய்யணும் இப்போ அப்படின்னா, 7 காளைகளை 7 ஆட்டுக்கடாக்களை தெரிந்து கொண்டு போங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? நீ நீங்கெல்லாம் பேசுனது என்ன குறிச்சு சரியா பேசல. என்ன புரிந்து கொண்டு நீங்க பேசல. நீங்க நிதானமா பேசல. உங்களுக்கு அ மனசுல தோன்றின காரியங்கள், நீங்கள் வேதாகமத்திலிருந்து புரிந்து கொள்ளாமல், நீங்க உங்களுடைய இஷ்டப்படி நீங்க பேசிட்டீங்க. ஆகவே நீங்கள் பாவம் செய்தீர்கள் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஒரு மனிதன் பாவம் செய்தால்தான் காளைகளையோ, ஆட்டுக்கடாக்களையோ பலி கொடுப்பான். அப்ப இங்க ஏன் இந்த 3 நபர்களிடத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் எடுத்துக்கொண்டு சர்வாங்க தகன பலி இடுங்கள். அதுவும் யோபுவிடத்துல கொண்டு போய் அங்க அ பலியிடுங்கள். உங்களுக்காக பலியை இடுங்க. உங்களுக்காக யோபு வேண்டுதல் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லணும்? அப்படின்னா, இந்த 3 பேரும் அவரை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இப்படி நிதானமாய் பேசாததினாலே இவர்கள் பாவம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் நம்மள கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நாமெல்லாம் அநேக நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே! ஆண்டவர் வேதாகமத்திலே எழுதிக் கொடுத்த சத்தியங்களை நாம் சரியாக பகிர்ந்து கொள்கிறோமா? தேவனுடைய குணாதிசயங்களை சரியாக நாம் புரிந்தவர்களாகத்தான் சத்திய வார்த்தைகளை பேசுகிறோமா? ஒருவேளை நாமும் தேவனுடைய குணாதிசயம் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமலே இவ்வளவு நாட்களாக இருப்போம் என்று சொன்னால், நாமும் இந்த 3 சகோதரர்களைப் போல ஆண்டவரை குறித்து நிதானமாக என்ன பண்ணல? பேசல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நிதானமாக பேசாதபோது அது பாவம் என்று இங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம சிந்திப்போம். வேதத்தை ஆராய்ந்து படித்து, அப்படி நல்ல குணத்தை பெற்றவர்களாக, மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்படி ஆராய்ந்து படிக்கும்போது தான் தேவனுடைய குணாதிசயம் நமக்கு புரிய வரும். அப்போ தேவனுடைய குணத்தை சரியாய் புரிந்து கொண்டு நம்ம திட்டமாய் போதிக்க வேண்டும். ஒரு வார்த்தைய முன்னாடியோ, பின்னாடியோ போட்டு ஒண்ண கூட்டியோ, ஒண்ணு குறைச்சோ என்ன செய்யக்கூடாது? நம்ம
ஆண்டவருடைய சத்தியத்த பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஆக இந்த 3 நபர்கள் நிதானமாய் பேசவில்லை. ஆகவே நீங்க பலியிடுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பாவம் செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி தேவன் இங்கே அவர்களை குறித்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆனா, தாசனாகிய யோபு பேசினது போல் அப்படின்னா, யோபு பாவம் செய்யல அப்படின்றத ஆண்டவர் இங்கே சுட்டிக்காட்டுகிறார். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அவர்கள் என்னைக் குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றால் என்ன பேசினார்கள்? என்னைக் குறித்து நிதானமாய் பேசல அப்படின்னா, அவங்க என்னதான் பேசுனாங்க? அவங்க பேசினது தேவனை குறித்து நிதானமாய் பேசாததற்கு சமம். அப்போ அவங்க பேசின வார்த்தைகளை எடுத்து நாம சிந்திக்கும்போது, தேவனுடைய குணத்தை குறித்து சரியாக நிதானமாக பேசவில்லை. அப்போ அவர்கள் என்ன தவறாய் பேசினார்கள்? என்ன பொய் போதகத்தை அவர்கள் அங்கே பேசினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் இந்த நண்பர்கள் யோபுவினிடத்திலே வந்து எப்படி பேசினார்களோ, அதே போல தான் பரலோகத்தில சாத்தான் என்ன பண்ணான்? யோபுவைப் போல பரிசுத்தவான்களாக இருக்கிற ஜனங்களிடத்தில வந்து அவன் தப்பான பொய் போதகங்களை அந்த தூதர்களுக்கு அவன் படித்துக் கொடுத்தான் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். யோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 1. அப்பொழுது தோமானியனாகிய எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக, நாங்கள் உம்முடனே பேசத் துணிந்தால் ஆயாசப்படுவீரோ? ஆனாலும் பேசாமல் அடக்கிக் கொள்ளத்தக்கவன் யார்? இங்கே முதலாக எலிப்பாசு பேச வருகிறார். அப்படி பேச வரும்பொழுது, "நீ இன்னும் கஷ்டப்பட்டுருவியோ?" அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அது மட்டும் இல்ல, ஆனாலும் அதை அடக்கிக் கொள்ளத்தக்கவன் யார்? நான் கேட்கணும்னு வந்த கேள்விகள அ நான் கேட்டே ஆகணும். நீ அதனால கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்ல. நான் வந்து அத அடக்கிக் கொள்ள மாட்டேன். நான் வந்து கண்டிப்பா பேசுவேன். அப்படின்னு சொல்லிட்டு யோபுவினிடத்தில வந்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். அதே 4ஆம் அதிகாரத்தில அப்படி என்னதான் பேசினாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. யோபு 4:12 பார்க்கிறோம். இப்போதும் ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது. அங்க எலிப்பாஸ் பேசுகிறார். இந்த அதிகாரம் முழுவதுமாக அவர்தான் பேசுவாப்ல. நீங்க வேதாகமத்தில போய் நீங்க படிக்கலாம். அப்போ ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது. அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது. இப்ப மெல்லிய ஓசை அவருடைய செவியில் விழுந்தது அப்படின்னு சொல்லி சொல்றார். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில், தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும்போது, திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது. என் எலும்புகளெல்லாம் நடுங்கினது. தூங்கிக் கொண்டிருக்கிற வேளையில ஒரு தரிசனம் வருது. அந்த தரிசனத்த பார்க்கும்போது, எனக்கு திகிலும் நடுக்கமும் உண்டானது. என் எலும்புகள் எல்லாம் நடுங்கினது என்கிற ஒரு அனுபவத்தை குறித்து இங்கே எலிப்பாஸ் பேசுவதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. அப்படி என்னதான் பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது. என் உடலின் மயிர் சிலிர்த்தது. புதிய புதிய அனுபவங்களை அவர் இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆவி முகத்துக்கு முன்பாக கடந்தது. என்னுடைய உடலின் மயிர் சிலிர்த்தது என்கிற அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். வசனம் 16ல பார்க்கும்போது, அது ஒரு உரு போல என் கண்களுக்கு முன் நின்றது. ஆனாலும் அதன் ரூபம் இன்னதென்று விளங்கவில்லை. அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது. இங்கே எலிப்பாஸ் பேசுகிற வார்த்தைகள நல்லா கவனிங்க. ஏற்கனவே அவர் என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க. அங்க மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது அப்படின்னு சொன்னாரு. அதன் பிறகு என்ன நடக்குது பாருங்க.
அமைதல் உண்டாயிற்று அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இந்த மெல்லிய ஓசை, அமைதல் உண்டாயிற்று. இந்த வார்த்தையிலிருந்து என்ன ஆவிக்குரிய கருத்துக்களை நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, எலியாவினுடைய சம்பவத்துல பார்க்கும்போது, சுழல் காற்று அடிக்கும்போது தேவன் அங்கே பேசல. ஆனா, ஒரு மெல்லிய சத்தம் வந்தபோது, தேவன் பேசியதை அங்கே அ எலியா கேட்கிறாப்ல. அப்ப இங்கேயும் பாருங்க, ஒரு மெல்லிய ஓசை, ஒரு அமைதல் உண்டாகிறது. அப்படி அமைதல் இருக்கும்போது, அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது. அப்ப என்ன சொல்ல வராரு? எலியா கிட்ட எப்படி மெல்லிய ஓசையில சத்தம் போச்சோ, அதுபோல எனங்கிட்டயும் ஒரு சத்தம் வந்துச்சுப்பா. அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதைப் போல இங்கே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மனுஷன் தேவனைப் பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரைப் பார்க்கிலும் சுத்தமாய் இருப்பானோ? இதுதான் அந்த ஆவி பேசினது. மனுஷன் தேவனைப் பார்க்கிலும் நீதிமானாய் இருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரைப் பார்க்கிலும் சுத்தமாய் இருப்பானோ? கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை. தம்முடைய தூதரின் மேலும் புத்தியீனத்தை சுமத்துகிறாரே. ஒரு ஆவி எலிப்பாசிடத்துல என்ன பேசுச்சோ, அத அப்படியே கொண்டு வந்து யோபுவினிடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்றாப்ல. அப்படி என்னதான் அந்த ஆவி பேசுச்சு? இந்த 2 வசனங்களில நாம் பார்க்கிறோம். மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாய் இருக்க முடியாது. மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாய் இருக்க முடியாது. அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை. தம்முடைய தூதரின் மேலும் புத்தியீனத்தை சுமத்துகிறாரே. இதெல்லாம் தேவனை குறித்த ஒரு குற்றச்சாட்டு. சரிங்களா? தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். 15ஆம் அதிகாரத்துல இன்னொரு ரவுண்டு அவர் பேச வருகிறார். 2ண்ட் ரவுண்டு. யாரு? எலிப்பாஸ். அப்பொழுது தோமானியனாகிய எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக என்ன பேசினார் பார்க்கலாம் வாங்க. யோபு 15:14ல அதே கருத்துக்களை மீண்டும் அவர் பதிவிடுவதை பார்க்கலாம். மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும், ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். யோபு 15:15ல பார்க்கிறோம். இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை. வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல என்று அதே கருத்துக்களை இங்கே பதிவிடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனை பார்த்து அவனை போல பூமியில யாரும் இல்லப்பா அப்படின்னா, அவன் எவ்வளவு தூரத்துக்கு நீதிமானா இருந்திருப்பான் அப்படின்றத இங்க சுட்டி காட்டுகிறார். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மனுஷன் பரிசுத்தமாய் இருப்பதற்கும், ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு ஒரு ஆவி சொன்ன ஒரு வார்த்தையை கொண்டு வந்து யோபுவினிடத்துல எலிப்பாஸ் பதிவிடுவதை நாம் பார்த்தோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஒரு மனுஷனை பார்த்து அவன் நீதிமான் என்று சொல்லி. தொடர்ந்து நம்ம காரியங்களை பார்ப்போம். இப்படி ஆண்டவர் யோபுவை குறித்து நல்ல சர்டிபிகேட் கொடுத்தார். அப்படியானால் எலிப்பாசிடம் பேசியது யார்? எலிப்பாசிடம் ஒரு ஆவி வந்து பேசுச்சுன்னு சொன்னோமே, அந்த ஆவி எந்த ஆவி? தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். பரிசுத்த ஆவிதான் பேசியிருக்குமா? அல்லது அசுத்த ஆவி பேசியிருக்குமா? என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அவன் குற்றச்சாட்டு என்ன? யோபுவினிடத்திலே வந்து என்னதான் குற்றச்சாட்டு வச்சான்? மனிதன் நீதிமானாய் இருக்க முடியாது. மனிதன் பரிசுத்தனாய் இருக்க முடியாது. இந்த 2 குற்றச்சாட்டுகளை யோபுவின் மீது திணிப்பதற்காக ஒரு ஆவி, அந்த ஆவி எலிப்பாசை தூண்டிவிட்டு, எலிப்பாஸ் வந்து யோபுவினிடத்துல பேசுகிறார். கொஞ்சம் நாம சிந்திக்கணும். தேவன் யோபுவை நீதிமான் என்று சொல்லியிருக்க. நீ எல்லாம் நீதிமான் இல்ல. நீ நீதிமானாய் இருந்திருந்தால்,
உனக்கு இவ்வளோ கேடு வந்திருக்குமா? இவ்வளோ சூழ்நிலைகள் உனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குமா? இந்த உலகத்துல யாருமே நீதிமான் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க ஒரு ஆவி எலிப்பாசின் வழியாக யோபுவினிடத்துல பேசுவதை நாம் பார்க்கிறோம். இதே போல ஆவி இன்றைக்கு இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க. பொய் பேச முடியுமா? முடியாதா? என்கிற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது, பொய்யெல்லாம் பேசாம வாழ முடியாதுப்பா. அப்படின்ற ஒரு பதில் தானே இன்னைக்கு அநேகருடைய மனதில இருக்குது. ஆனா, பொய் பேசுனா யாரு அவங்கெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? நாம் படிச்சோம். சாத்தான் பொய்யனும், பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அப்போ சாத்தானுடைய வழியில, அவனுடைய வழியில சென்ற 3 1 பங்கு தூதர்களிடத்தில இருந்த குணாதிசயம் தானே நம்மகிட்டயும் இருக்கும். ஆனா, பொய்யெல்லாம் பேசாம வாழ முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு, நான் கிறிஸ்தவனா இருக்கிறேனே! நாம கொஞ்சம் சிந்திக்கணும்ல. அப்போ ஒரு மனுஷன் நீதிமானாய் வாழ முடியாதுன்னு ஒரு ஆவி சொல்லுச்சே, அதுபோல தானே இன்னைக்கு அநேகர் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனுஷன் பரிசுத்தவானாய் வாழ முடியாதுன்னு ஆவி சொல்லுச்சே, அதுபோல தானே இன்னைக்கு அநேகர் பரிசுத்தவானா வாழ முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வேத வாக்கியம் அப்படி சொல்லலைங்க. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நீதி என்றால் என்ன? பரிசுத்தம் என்றால் என்ன? ஒரு மனிதன் நீதிமானாய் இருக்க முடியாது, அவன் பரிசுத்தவானாய் இருக்க முடியாதுன்னு சொன்னா, முதலாவது நீதினா என்ன? பரிசுத்தம்னா என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதி, பரிசுத்தம் என்கிற இரு வார்த்தைகள் வேதத்தில் எங்கு பயன்படுத்தப்படுகிறது? சங்கீதம் 119, 172ல வாசிக்கிறோம். உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்துச் சொல்லும். இங்கே பார்க்கிறோம். உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள். அப்போ தேவனுடைய கற்பனைகள் தான் நீதியானவைகள். தேவனுடைய 10 பிரமாணங்கள் அங்கே நீதியுள்ளவை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ரோமர் 7:12 புதிய ஏற்பாட்டில பவுல் சொல்லுகிறார். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். நியாயப்பிரமாணம் பாவமோ? இல்ல, அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அல்ல அப்படின்னு சொல்லி பவுல் சொன்ன வார்த்தைகளையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆக இந்த நீதி, பரிசுத்தம் இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, அது 10 பிரமாணங்களை, நியாய பிரமாணங்களை, கற்பனைகளை அது குறிக்கிறது என்று வேத வாக்கியம் நமக்கு தெளிவுபடச் சொல்கிறது. ஆக 3வதாக நம்ம பார்க்கிறோம். அ அந்த எ எலிப்பாஸ் பேசின வார்த்தையில 15ஆம் வசனத்தில பாருங்க, தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை. யார் அந்த பரிசுத்தவான்கள்? இது மனிதர்களை குறிக்கிற வார்த்தைகளா? அல்லது இது பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்களை குறிக்கிற வார்த்தைகளா? பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது, மனிதர்களும் நம்ம என்ன சொல்றோம்? பரிசுத்தவான்கள்னு சொல்லுகிறோம். சரிங்களா? அப்போ தேவனுக்காக பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறவர்கள் தான் இந்த பரிசுத்தவான்கள். அப்ப இங்க பார்க்கிறோம், பரிசுத்தவான்களை நம்புகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. அப்படின்னா வானத்தில இருக்கக்கூடிய அ ஜ ஜனங்கள குறிச்சு தான் இங்கே அவர் பேசுகிறார். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ரட்சிப்பை சுதந்தரிக்கப் போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ஆக இங்கே நாம் பார்க்கிறோம் மனிதர்களுடைய ரட்சிப்புக்காக யார் பணிவிடை செய்கிறார்கள் அப்படின்னா, தேவ தூதர்கள் பணிவிடை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே கெத்செமனே தோட்டத்தில இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று கேட்டபோது, அவரை பலப்படுத்துவதற்காக தூதன் அங்கே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப தூதனுடைய வேலை என்ன? ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தை பருகும்போது மாத்திரமே இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு கிடைக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை அ பலப்படுத்துவதற்காக
ஒரு தூதன் அங்கே அனுப்பப்பட்டார். அதே போல ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக வேலை செய்கிறவர்கள் தான் இந்த பணிவிடை ஆவிகளாகிய தேவ தூதர்கள். இங்கே நாம் படிச்சோம். அ தேவ தூதர்களை நம்புவதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தைய படிக்கிறோம். அப்ப பரலோகத்துல இருக்கிற தேவதூதனையே நம்பலன்னு சொன்னா, ஆண்டவர் உன்னெல்லாம் எப்படிப்பா நம்புவாரு? அப்படின்ற ஒரு கருத்த கொண்டு வந்து யோபுவினிடத்தில ஒரு எதிர் கருத்தாக இங்கே எலிப்பாஸ் வைக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எலிப்பாசிடம் பேசிய ஆவி பரிசுத்த ஆவி இல்ல. அது பிசாசின் ஆவி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியாது. அது கடினமானது என்கிற குற்றச்சாட்டை வைக்கிறான். தேவன் சொல்வதை நாம் வேத வசனங்களின் வழியாக பார்ப்போம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கெல்லாம் என்னிடத்துல அன்பாய் இருப்பீங்கன்னு சொன்னா என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். சொல்லுங்க, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள முடியாதா? அவரிடத்திலே அன்பாய் இருந்தால் கைக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. அப்போ நான் கைக்கொள்ளவில்லை என்றால், அவரிடத்திலே நான் வைத்திருக்கிற அன்பில் குறை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். யோவான் 1 யோவான் 5:3 பார்க்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஒரு பாரம் இல்லாத ஒரு கற்பனையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் அந்த பிரமாணம் எனக்கு ஒருபோதும் பாரத்தை கொடுக்காதே. அந்த பிரமாணத்தை நான் ஏன் மீற வேண்டும்? அந்த பிரமாணம் பரலோகத்துக்கு வேண்டாம் என்று சாத்தான் அங்கே அநேக தூதர்களிடத்தில் போய் பேசினானே. அப்ப இதெல்லாம் வேண்டாத காரியங்கள் அல்லவா? அப்போ பொய் போதகம் அல்லவா? ஆண்டவர் எளிமையான ஒரு பிரமாணங்களை கொடுத்து, அந்த பிரமாணம் தான் என்னுடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்று நான் சங்கீதத்துல வாசிக்கிறோம். அப்போ பரலோகத்துல நியாயப்பிரமாணம் ஆண்டவர் வைத்திருக்கும் போது அந்த பிரமாணத்தின்படி வாழ முடியாது என்று அவன் ஒரு குற்றச்சாட்டை பரலோகத்திலே தேவ தூதர்களிடத்திலே அவன் வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பவுல் வழியாக நமக்கு சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ இது பவுல் பேசினாப்லையா, பவுல் வழியாக ஆண்டவர் பேசினாரா? ஆண்டவர் பவுல் வழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கிறிஸ்து உங்களிடத்திலே இருப்பார் என்று சொன்னால், அவர் இந்த நியாய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வைக்க அவரால முடியும். இந்த சத்தியத்தை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, லூசிபர் பரலோக ராஜ்யத்திற்கு எதிராக செயல்பட மற்ற தூதர்களையும் தனது ஆதரவாளர்களாக மாற்ற தனது மேலான புத்தி சாதுரியத்தையும் சக்தியையும் பயன்படுத்த ஆரம்பித்தான். லூசிபரின் தேவனுக்கு ஒப்பாக வேண்டும் என்கிற ஆசையை தடை செய்கிற தேவனுடைய பிரமாணத்தை அவன் வெறுக்கிறவனாக மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். இதனால தான் அந்த ராஜ்யம் ரெண்டாக பிரிந்தது. ஒரு பக்கம் தேவனும், தேவனோடு கூட கிறிஸ்துவும், கிறிஸ்துவோடு கூட அங்க தூதர்களும், அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுகிற தூதர்களுமாக இருந்தார்கள். இன்னொரு பக்கம் லூசிபரும் மூன்றில் ஒரு பங்கு தேவ தூதர்களை தன் பக்கம் இழுத்துக்கொண்டு அங்கே இரண்டு நபர்களும் இரண்டு ராஜ்யங்களாக பிரிந்தார்கள். ஒரு ஒரு ராஜ்யம் சொல்லுது, நியாயப்பிரமாணம் அது சுயாதீனம் உள்ளது, அது சுதந்திரத்தை கொடுக்கிறது. அந்த பிரமாணத்தின்படி வாழ வேண்டும் என்றால், என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய பலன் உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றார். ஆனா ஒரு பக்கம் இப்படிப்பட்ட ராஜ்யத்துல இந்த நியாயப்பிரமாணம் ஒரு அடக்குமுறையாக இருக்கிறது. அது அன்பில்லாத ஒரு காரியமா இருக்கிறது என்று சொல்லி, அ ஒரு பக்கம் ஒரு ராஜ்யம் பிரிந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? ஆண்டவர்
பரலோகத்தை உண்டாக்கி அவர்களுக்கென்று ஒரு நியாயப்பிரமாணத்தை பரலோகத்திலே வைத்திருக்கும் பொழுது, அந்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் வாழ்வதற்காக எங்களை நீ உண்டாக்கினியே, இது தப்பு. இப்படியெல்லாம் நாங்க வாழணும்னு அவசியம் இல்ல. அப்படின்ற ஒரு குற்றச்சாட்ட சாத்தான் வைத்தது போல, இங்கே இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். தேவனோடு எதிர்த்து நிற்கிறவன், உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, "நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய்?" என்று சொல்லலாமா? இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். "ஆ! நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள்! குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து, அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து, அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ?" குயவன் தன்னுடைய விருப்பம் போல பாத்திரங்களை வணைவான். ஆனா அந்த பாத்திரம், "ஏன் என்னை இப்படி வணைஞ்ச?" அப்படின்னு கேட்கலாமா? குயவனுக்கு அதிகாரம் உண்டு. குயவனுக்கு சுதந்திரம் உண்டு. அவன் விருப்பம் போல அந்த பாத்திரத்தை வணைய. ஆனா, இங்க பாத்திரம் குயவனுக்கு விரோதமாக எதிர்த்து பேசினா எப்படிங்க இருக்கும்? அதே போல தான் பரலோகத்த ஆண்டவர் படைத்தார். அவருடைய விருப்பம் போல படைத்தார். அந்த விருப்பத்திற்கு இணங்கி அனைத்து தேவ தூதர்களும் இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆனா, ஒரு நபர் என்ன பண்ணிட்டாரு, அந்த திட்டத்தை எதிர்த்து செயல்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அப்ப பரலோகத்துல சாத்தான் என்னதான் செஞ்சான் அப்படின்னா, முதலாவது தேவனை தவறாக புரிந்து கொண்டதுனால தான் அவன் பரலோகத்துல பாவத்த கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி தவறாக புரிந்து கொண்டதனால, தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை அவன் மீறினான். இச்சிக்கக் கூடாத ஒரு சிங்காசனத்த தான் இச்சித்ததனால, அ "இச்சியாதிருப்பாயாக" என்கிற நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணிட்டான் அவன்? மீறிட்டான். பாருங்க, அவன் செஞ்ச பாவம் படைத்த தேவனையே குறை சொல்ல வச்சுச்சு. தேவன் அன்பில்லாதவர்ன்னு சொன்னான். இங்கே வேத வசனத்துல பார்க்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று படிக்கிறோம். அப்போ அன்பு நம்ம வாசிச்சோம். 1 தீமோத்தேயு 1:5 பார்க்கிறோம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும், நல் மனசாட்சியிலும் பிறக்கிற அன்பு அப்படின்னு சொல்லி படிச்சோம். அப்ப இங்க அன்பில்ல அப்படின்ற ஒரு கருத்த கொண்டு போய் என்ன பண்றான்? ஆண்டவருக்கு விரோதமாக வைக்கிறான். அது மாத்திரம் இல்ல. லூசிஃபர் ஏதாவது குறைவோடு படைக்கப்பட்டானா? அல்லது அடிமையாக படைக்கப்பட்டானா? இல்லவே இல்ல. அவனுக்கு முழு சுதந்திரத்த குடுத்தார். அவனைப் போல அழகுள்ளவன் யாரும் இல்ல. அவன் ஞானத்தால் நிறைந்தவனாய் இருந்தார். அங்கே படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் மேலான பொறுப்பை வைத்திருந்தார். காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட கேருப்பாக அவர் இருந்தார். ஆனாலும் கூட அவன் தன்னுடைய நிலைமையை உணராமல் அவன் பாவம் செய்தான். கடைசியாக அவனுடைய பாவத்தினுடைய விளைவு 5வது பாயிண்ட் நாம் பார்க்கிறோம். பொய் போதகம் செய்து பரலோக தூதர்களையும் அவன் வஞ்சித்தான். இப்படி பரலோகத்தையே அவன் 2ஆக பிரித்தான் என்று நாம் பார்க்கிறோம். சாத்தானின் குற்றச்சாட்டுகள். தேவன் அன்பில்லாதவர், தேவன் அடக்குமுறையாளர், பரலோக அரசாங்கத்தை நடத்த நியாயப்பிரமாணம் அவசியம் இல்லை. இந்த கருத்துக்களை பரலோகத்திலே அவன் விதைத்தான். சரிங்களா? இப்படி இந்த கருத்துக்களை போய் தான் அவன் போய் தூதர்களிடத்துல பேசி, அவன் ஒரு பக்கம் ஒரு கூட்டத்த உண்டாக்கினான். நீங்க பாருங்க, அரசாங்கத்துக்கு விரோதமாக அரசாங்கம் என்ன செய்யும்? ஒரு கட்சி, இன்னொரு கட்சியினுடைய குறைகளை மாத்திரமே பேசி, "அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் வா" அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல. அதேபோல இன்னொரு கட்சிய பத்திய குறைகளையே பேசிட்டு, "என் கட்சியில இருக்கிற நன்மைய பாரு" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அதே போல தான் பரலோகத்திலயும் 2 பிரிவினைகள் அங்கே இருந்தத நாம பார்க்கிறோம். ஒரு பக்கம் தேவன் நியாயப்பிரமாணத்த கொடுத்து, நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வதே அன்பு என்று கற்றுக் கொடுத்தார். இன்னொரு பக்கம் நியாயப்பிரமாணம் வேண்டாம். தேவனே அன்பில்லாதவர், தேவனே அடக்குமுறையாளர்,
இந்த பரலோக அரசாங்கத்தை நடத்துவதற்கு நியாயப்பிரமாணம் அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி தவறான கருத்துக்களை கொண்டு போய் என்ன பண்ணான்? அவன் அநேகர் இடத்துல விதைத்தான். அப்படி விதைக்கும்போது, நீங்க என் பக்கம் வந்தீங்கன்னா, இந்த மாரி அடக்குமுறை நான் வைக்க மாட்டேன். இந்த மாரி நியாயப்பிரமாணம் வைக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவருக்கு விரோதமான காரியத்த என்ன பண்ணான் அவன்? செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். இப்பதான் வானத்துல யுத்தம் வருகிறது. மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதைச் சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. பரலோகத்துல யுத்தம் வந்தபோது, சாத்தானும் சாத்தானுடைய தூதர்களும் தோற்றுப் போனார்கள். வானத்துல அவங்க இருக்கிற இடம் காணப்படாமற் போயிற்று. அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் பாருங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும், சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். பரலோகத்திலே தேவனுக்கு விரோதமாக நின்ற லூசிஃபரும், லூசிஃபரோடு கைகோர்த்த அநேக விழுந்து போன தேவ தூதர்களும் இப்பொழுது எங்க தள்ளப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில தள்ளப்பட்டாங்க. பரலோகத்துல இந்த கூட்டத்திற்கு என்ன சிந்தனை இருந்துச்சு? நாம சிந்திக்கணும். அந்த சிந்தனையோடு தானே இந்த பூமிக்கும் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதையும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து பார்ப்போம். தேவன் பாவத்திற்கு காரணமான சாத்தானை ஏன் அழிக்கவில்லை? ஏன் பரலோகத்திலேயே அழிச்சிருக்கலாமே? ஏன் அழிக்காம இந்த பூமிக்கு தள்ளிவிட்டார்? தேவன் அன்பானவர். அவர் அழித்தாலும் அதற்கு காரணம் அன்புதான். இங்க அழிக்காமல் பூமிக்கு அனுப்புனார் என்று சொன்னால், தேவன் அந்த லூசிஃபர் மீது அன்பாகத்தான் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் தேவனுடைய பிரமாணங்களை வெறுத்தவன் பூலோகத்திலும் அதை வெறுப்பானா? வெறுக்க மாட்டானா? பரலோகத்திலிருந்து விழுந்தவன், பரலோகத்தில் பிரமாணத்தை வெறுத்தவன் பூமியிலே விழத் தள்ளப்பட்டான். அப்படி பூமியிலே விழத் தள்ளப்பட்ட சாத்தானும், சாத்தானுடைய தூதர்களும் அதே பிரமாணத்தை உயர்த்தி பிடிப்பார்களா? அல்லது பிரமாணத்தை வெறுப்பார்களா? நாம சிந்திப்போம். அடுத்த பாடத்துல இந்த பூமியில சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்றத நம்ம படிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த கூடுகைக்குள்ளாக நீங்க அனைவரும் கடந்து வாங்க. அடுத்தடுத்து என்னென்ன சம்பவம் நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம வேதத்துல ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமை அடைய இந்த சத்தியங்களை எல்லாம் நாம படித்து தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் பாவம் செய்யாதபடிக்கு வாழ்வோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கும் அடியேனுக்கும் கொடுத்து வழிநடத்துவாராக. ஆமென்.